நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். மத்தேயு 5:16. Matthew 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். ஆமென். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. சோ பிரகாசித்து எழும்பி பிரகாசிக்கிற ஒளியை போல் நம் எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க ஃபைனலா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்துல அவர் சொல்லி முடிக்கிற காரியமா இருக்குது. அப்போ பிரகாசிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வெளிச்சம் வேணும். அப்போ அந்த வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகள் நாம் எல்லாரும் நம்ம செய்கிற காரியங்கள் மூலமா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்போ மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம செய்கிற நற்கிரியைகள் மூலமா அது மட்டும் இல்லாம நம்ம செய்கிற நற்கிரிகள் மூலமா மற்றவர்கள் அது பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இந்த வார்த்தைகள் கூறுகிறது. இதை மீண்டுமாக வாசிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. அப்ப நாம் செய்கிற நற்கிரிகளை மத்தவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. அவர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம எல்லாரும் வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அவரிடம் நம்ம வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தை பெற்ற பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா நம்முடைய ஒளி மற்றவங்க எல்லார் முன்பாகவும் பிரகாசமா இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நம்ம மற்றவங்களுக்கு முன்பாக நமக்கு எல்லாருக்கும் ஒரே தேவனை குறித்து தெரியும், இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து தெரியும், ஞானஸ்தானத்தை குறித்து தெரியும். நிறைய இந்த உலகத்துல இந்த கிறிஸ்தவர்களா இருக்கிற நிறைய பேருக்கு வெளிப்படாத நிறைய ரகசியங்கள் இந்த வீட்டு சபையில கூட இருக்கிற இந்த சிறு மந்தியாக இருக்கிற நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார். அப்போ அந்த ரகசியங்களை கூட அந்த டாக்டரின்ஸ் அந்த ரகசியங்கள் இது எல்லாவற்றையும் பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ சில பேர் நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்க்கும் பொழுது நம்ம டாக்டர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடியோ இல்ல ரகசியங்களை பேசுறதுக்கு முன்னாடியோ நம்மளை பார்க்கும் பொழுது இவங்க இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட நாமம் அங்கே மகிமைப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி பழகுறோம், எப்படி பேசுறோம்ன்ற காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பா நம்மளால நம்ம என்ன சொல்ல வரோன்ற காரியங்களை நம்ம அவங்ககிட்ட போய் சேர்க்க முடியும். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கட்டளையாகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கொடுத்திருக்காரு. இது நற்கிரிகளை நம்ம எல்லாரும் செய்யணும். அப்ப நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் அது விசிபிளா எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. ஆனா இந்த உலகத்துல இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, நிறைய கேயாஸ் இருக்கு. அந்த கேயாஸின் மத்தியில நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நற்கிரி நடப்பிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி யாருன்னா அந்த ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பிதாவாக இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ எனக்கு அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். இன்னைக்கு அவரிடம் இருந்து பெற்ற ஒளியை நான் மற்றவங்க எல்லாருக்கும் முன்பாக அதை அவர் எல்லாரும் காணக்கூடியத்தக்கதாக நான் செய்கிற நற்கிரியின் மூலமா பிதாவுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிதான் இங்க இந்த வசனங்கள் நம்ம சொல்லி கொடுக்குது. சோ இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது இந்த வார்த்தைகளை குறிச்சுதான். முதல்ல இயேசு கிறிஸ்துவே நமது அடையாளமாக இருக்கிறார். அவர் ஒளியான தேவனாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு அடையாளம் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இப்போ அடுத்த வசனங்கள்ல. அப்போ என்னால எனக்கு தெரியுது, இப்போ இயேசு அறிஞ்சதுக்கு பிறகு நான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்ன்ற காரியங்கள் எனக்கு தெரிகிறது. ஆனா தெரிந்தும் கூட சில டைம் அதை கன்சிஸ்டன்டா நான் ஸ்டேபிளா அதை செய்ய முடியாம நான் ஏன் விழுந்து போகிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தோட சில வேல்யூஸ் இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் வளர்ந்து வந்திருக்கிறோம், நமக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். ஆனா பைபிள்ல சில வேல்யூஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூஸும் எப்பயுமே கான்ட்ரடிக்டியா தான், அது ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக. ஏன்னா மாம்சம் சில காரியங்கள் இச்சிக்கிறது, ஆனா வசனங்கள் அதை செய்ய வேணாம்னு சொல்லுது. பாத்தீங்களா? அப்ப மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த போராட்டத்தின் மூலமா நம்ம பெற்ற அந்த ஒளி நம்முடைய ஐடென்டிட்டி சில டைம் என்ன பண்றோம், நம்ம மறந்துட்டு அந்த உலகத்துக்குரிய காரியங்களை விழுந்து போகிறோம். அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கு, ஒருபோதும் இருக்க போறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு தொடர்ச்சியான ஒரு அவிசுவாசம், நம்ம நிறைய விஷயங்களை கர்த்தருக்குள்ள செய்யணும் விருப்பப்பட்டும் கூட அதுல வளராம சில டைம் ஒரு அவிசுவாசமோ ஒரு சந்தேகமோ நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய விசுவாசத்தை அது குறைக்கக்கூடிய காரியங்களாக மாறும் பொழுது நம்ம அந்த ஒளியை அந்த ஐடென்டிட்டி அந்த இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற அந்த ஒளியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இல்லாம நம்ம இருளில் நடக்கிற பிள்ளைகளாக சம்டைம்ஸ் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தமா வாழணும்னு எவ்வளவோ ஆசைப்படுறேன். ஆனா சில டைம் சில பாவங்களால் நெருக்கப்பட்டு அந்த பாவத்தை விழுந்து
போய் அந்த தொடர்ச்சியான அந்த பாவங்களை மீண்டும் மீண்டும் விழுந்து போக 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 எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள வந்து நான் சரியாதான் இருக்கிறான்ற ஒரு கேள்வியின் மூலமா கூட பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பின்வாங்கி போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக, இந்த மத்தேயு 6:16 சொல்லுகிற பிரகாரமாக, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ இயேசு கிறிஸ்துவிடம் இந்த பெற்ற ஒளியை வந்து நம்ம உள்ள வைத்திருக்கிற பிள்ளைகளாகவும் இல்லாம நம்ம பிரகாசித்து எரிகிற பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போம் இப்போ எபேசியர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 8. எபிசியன்ஸ் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஒரு விஷயத்தை நம்ம வந்து முழுமையாக உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த அடையாளத்தை நம்ம புரிந்து கொள்வதாக மாற வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக முற்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற காலகட்டத்துக்கு முன்பாக நாம் எல்லாரும் அந்தகாரமா இருந்தோம். சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அப்போ முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப வெளிச்சமா இருக்கிற நாம் அந்த புது ஐடென்டிட்டி, நமக்கு வந்து ஒரு புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். அப்போ அந்த புது சிருஷ்டியாக, அந்த வெளிச்சத்தை பெற்ற மகனாக, அந்த அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல், அந்த அந்தகார காரியங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்காம, அதை நடப்பிக்காம வெளிச்சத்தின் கர்த்தருக்குள்ள வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. சோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இருள் கொஞ்சம் வெளிச்சம் அப்படின்றத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நான் இதுல மட்டும் வெளிச்சமா நடந்துக்கிறேன், நான் இதுல வந்து இருள் நடக்கிறேன்னு சொல்லிட்டு மழை பிரித்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இந்த கடைசி வார்த்தைகள், இந்த 3 வார்த்தைகள் கடைசியா முடிக்கும் பொழுது சொல்லுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இது நமக்கு ஒரு கட்டளையாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ முற்காலத்துல எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். 1 John 1:5. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. ஆமென். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் வந்து இஸ் கம்ப்ளீட்லி பியூர். அவர் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சொல்லணும்னா அவர் வந்து இருள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவரிடம் வந்து எந்த ஒரு தவறான காரியமும் இல்லை, ஒரு வஞ்சனை இல்லை. இஸ் ஃபிளாலெஸ், இஸ் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டான ஒரு தேவன். ஏன்னா தேவன் ஒளியா இருக்கான்னு சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவராக, ஒரு பியூரா, எந்த ஒரு இருளுக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லாம இருக்கிறார் என்றது இந்த வார்த்தையில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அப்போ இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒளி என்றால் தேவன் யார் அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டும் பொழுது அவருடைய குணநலங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய தன்மை என்ன அப்படின்ற காரியங்கள் நமக்கு இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவரிடம் இருள் இல்லை அப்படின்னா அந்த ஷேடோ ஆஃப் டார்க்னஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நிழல் வந்து அந்த இருளான அந்த நிழல் கூட அவர் மேல இல்ல. அவர் பரிசுத்தமாக அவர் வந்து இருக்கிறார், அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் எது செய்தாலும் அவர் தெளிவாக செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. எது செஞ்சாலும் அவர் பர்ஃபெக்டா செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரம் இல்லாம அவர் ஒளியா இருக்கிறதுனால அவரிடம் இருந்து எந்த ஒரு மறைக்கப்பட்ட காரியங்களும் இல்லை. நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு மறைபொருளும் மறைக்கப்பட்டது இல்லை. எல்லாவற்றையும் உங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஐடென்டிட்டி யாருன்னா தேவன், இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் ஒளியா இருக்கிறார்னா அவரோட குவாலிட்டிஸ் இது எல்லாமே. அப்போ அந்த குவாலிட்டிஸ் அவரிடம் இருந்து இருக்கும் பொழுது அந்த குவாலிட்டிஸ் எனக்குள்ளேயும் வரணும். அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவோம். யோவான்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். John 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். ஆமென். தி அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் லைட். ஆனா அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்ற காரியங்களை வந்து 1 யோவான் 1:5 சொல்லி தெளிவா நம்ம சொல்லி கொடுக்குது. அவருடைய குணநலங்கள் என்ன, அவர் எப்பேற்பட்ட தேவன், அவரிடம் எப்படி கொஞ்சம் கூட இருள் கிடையாது, எல்லாவற்றிலும் அவர் பர்ஃபெக்டா இருக்கிறார்ன்ற சில காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒளி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த ஒளியை பெற்ற பிள்ளை, இதை பெறுகிற பிள்ளை தான் நானும் கூட. அப்போ சொல்லுகிறார் இங்கே, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அப்போ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இயேசு கிறிஸ்துவோடைய
ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிஃப்ளெக்ஷன். இந்த எக்ஸாம்பிள பல தடவை நம்ம கேட்டுக்கிறோம். சந்திரன் வந்து எப்படி சூரியனிடம் இருந்து அந்த ஒளியை வந்து பெற்று ரிஃப்ளெக்ட் நமக்கு பண்ணுகிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம அந்த ஒளியை பெற்ற பிள்ளைகளாக, அப்போ அந்த ஒளியோட குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்பதான் பார்த்தோம். அப்போ அந்த ஒளியோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவரிடம் இருந்து நம்ம உள்வாங்கி நம்ம அதை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக, அதை ரிஃப்ளெக்ட் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வசனம் சொல்கிறது போல, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்ம பெறுகிற அந்த ஒளியை வந்து முழுமையா உள்வாங்கிக் கொண்டு அவர் என்ன செய்தாரோ இந்த உலகத்துல, இந்த பூமியில அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் என்ன நம்ம செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியங்களை வந்து நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக மாறும்போது மட்டுமே தான் நம் எல்லாரும் ஜீவ ஒளியை அடைய முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்பிக்கிறது. வாசிப்போம். ஐசையா 60:1. ஐசையா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். ஆமென். இது தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம் எல்லாருக்குள்ளும் கர்த்தருடைய ஒளி வந்தது. அந்த ஒளியை வந்து உள்ள வைத்திருக்கிற பிள்ளைகளாம் யாரும் இருக்கக்கூடாது. வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி. அப்போ அவருடைய ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலிருந்தும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். அவரை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்த ஜனம் சொல்லி நம்முடைய டிக்னிட்டியை வந்து என்ன பண்றாரு, அவர் மேலும் 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 கூட்டி கூட்டி நரகத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நம்ம உன்னதங்களிலே அவருடைய கூட உட்காரவும் அவர் செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய கரை திரை எல்லாவற்றையும் அவர் வந்து கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவர்கள் முன்பாக நிற்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து மாத்தி இருக்கிறார். அப்போ மாத்தி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன விரும்பல என்ற வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானத்தையும் நம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது நாம் அவரிடமிருந்து நிறைய காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிறைய நன்மையான காரியங்களை, நல்ல ஈவுகளை, அவர் என்ன நற்கிரிகளை விரும்புகிறாரோ அது எல்லாவற்றையும் நம்ம வந்து வசனங்கள் மூலமாக கேட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஒளியை பெற்ற நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலகட்டம் இது. அதுதான் அந்த வசனங்கள் சொல்லுகிற பிரகாரமாக எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அந்த கர்த்தருடைய ஒளி மேல் வந்ததுக்குரிய நோக்கமே நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அந்த ஒளி நம்ம கிட்ட வந்திருக்கு. அது நான் வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு, நான் எனக்காக மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் அந்த ஒளியை சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகளாக, மற்ற எல்லாருக்கும் வந்து சுடர்விட்டு எரிந்து அந்த வழியை காட்டுகிற பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகள் நமக்கு இன்னுமாக உறுதியை கொடுக்குது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:15. Philippians 2:15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. ஆமென். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே அப்படின்னு பாக்குறோம். இந்த உலகத்துலதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அது அந்தகாரத்துக்குள்ள இருக்கிறது, பிசாசோட ஆளுகைக்குள்ள எல்லாரும் வந்து உட்பட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் வந்து கோணலும் மாறுபாடுமான சந்ததி தான். அது அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல இருந்து நம்மால வந்து இப்போ அதை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட அதுல வந்து நம்ம வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அந்த சந்ததியின் நடுவுல தான் வந்து பவுல் எழுதுறாரு இந்த இடத்துல, குற்றமற்றவர்களும் கபடத்தவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருங்கள். இந்த உலகம் எப்படி வேணா இருக்கலாம், அது எவ்வளவு மோசமா வேணா இருக்கலாம், ஆனா அந்த எல்லாருக்கும் முன்பாக ஒளியை பெற்ற பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் குற்றமற்றவளாக கபடில்லாமல் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். சோ இந்த உலகம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மோசமா இருக்கிற அந்த உலகத்தின் மத்தியில நான் வந்து பிரகாசித்து எரிகிற ஒளியாக இருக்க வேண்டும் என்று உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்துவதற்காக காரணமே வந்து நம்ம இன்னும் பிரகாசித்து எரிகிற ஒளியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துட்டோம்னா, ஒரு பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள், அந்த பவுல் வந்து சவுலாக இருந்த காலகட்டத்துல அந்த அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் வந்து 1 முதல் 6 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதே போல அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 எடுத்துக்கலாம். இப்ப எடுத்து பார்த்தோம்னா அவன் வந்து பக்தி வைராக்கியம் கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவனாக அவன் வந்து யூதர்களை வந்து புதிதாக வந்து மனம் மாறின இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை வந்து துன்பப்படுத்தி சிறையில் அடைப்பதற்காக ஒரு கடிதத்தை வாங்கிட்டு என்ன பண்றான், கிளம்பி போகும் பொழுது அந்த தமஸ்கு நகரத்துக்கு உள்ள நுழைவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஒளி அவன் மேல் படுகிறது. அந்த ஒளி படும் பொழுது அவன் வந்து கண் பார்வையற்றவனாக அவன் மாறுகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ இயேசுவுடைய சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த அவனுக்கு அந்த நேரத்துல கர்த்தருடைய ஒளி பட்ட பொழுது அவன் கண்கள் வந்து மறைக்கப்படுகிறது, அவன் பார்வையற்றவனாக மாறுகிறான். அப்படின்னா அவன் வந்து அந்த நேரத்துல ஸ்பிரிச்சுவலா
இது ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துக்கலாம், நம்ம பிசிக்கலாவும் எடுத்துக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலா அவன் எப்பேற்பட்டவனாக வாழ்ந்தான் என்பதை அவன் ஸ்பிரிச்சுவலா அவன் ஒரு குருடனாக இருந்தான் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக கர்த்தர் அவன் கண்களை அவர் கண்கள் தெரியாதபடிக்கு அவனுக்கு என்ன பண்றாரு, அவனுக்கு அந்த பார்வையை அவர் மறைக்கிறார். இப்ப மறைச்சதுக்கு பின்பாக அவன் கைலாக கொடுத்து அவனை கூட்டிக் கொண்டு போய் அந்த தமஸ்கு நகரத்துல போய் சேர்க்கிறாங்க. அவன் சேர்த்ததுக்கு அப்புறம் அனனியா வராரு. அனனியா அந்த அனனியா வருவதற்கு முன்பாக அவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை இயேசுவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே பவுலிடம் பேசி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லும் பொழுது அவன் முழுமையாக மனமாற்றத்துக்குள்ள வருகிறான். இப்ப 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தர் நான் செய்ய என்ன சித்தமா இருக்குன்னு சொல்லி கேட்டு கர்த்தருடைய திட்டத்தை பெற்றுக்கொண்டு அனனியா மேல கையை வைக்கும் பொழுது அவன் கண்கள் அந்த செதில்கள் போல அந்த காரியங்கள் கீழே விழுகிறது. இப்ப விழுங்கும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவலா அவன் பிளைண்டா இருந்தான். அவன் பார்வையற்றவனாக இருந்த அந்த காலம் போய் அவன் ஸ்பிரிச்சுவலா அவன் ஒளியை பெற்றவனாக அவன் மாறுகிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுடைய ஐடென்டிட்டி, அவன் யார், அவன் முன்பு இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக அவன் எப்படி ஒரு துன்பப்படுத்துவனாக உபத்திரவப்படுத்துவனாக இருந்தானோ, ஆனா இயேசுவை அறிஞ்ச பிறகு அவன் கம்ப்ளீட்டா ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில. அந்த ஒளியை பெற்ற பிறகு, இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற பிறகு அவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் புரிந்து கொண்ட பிறகு அந்த நேரத்துல அவன் கம்ப்ளீட்னா ஒரு மைண்ட் ஷிஃப்ட்டுக்குள்ள வரான். ஆனா கடைசி வரைக்கும் எப்ப அவன் பார்வை அடைகிறானோ அந்த நிமிஷம் முதலாக இயேசு கிறிஸ்துவை வெளியே அறிக்கை செய்கிற மகனாக அவன் மாறுகிறான். அது மாத்திரமில்ல, அந்த நற்கிரிகளை செய்கிறான். அப்ப அவனை பார்க்கும் பொழுது நிறைய ஆத்துமாக்கள் மனம் மாறி வந்தது. அப்போ அதே போல நாமும் கூட கர்த்தரிடம் பெற்ற ஒளியை பெற்ற பிள்ளைகளாக நம்ம ஐடியலா இல்லாம இன்னும் அநேக நற்காரியங்களை செய்து எப்படி பவுல் அந்த நேரத்துல ஒரு ஷைனிங்கான ஒரு பிரகாசித்து எரிகிற அந்த ஒளியை போல அவன் சுடவிட்டு எரிந்தானோ, அது போல நாமும் கூட ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நம்ம அழைக்கிறார் கர்த்தர். அப்போ இதை நான் எப்படி செய்யறது? ஏன்னா இந்த மனசு இதுக்கெல்லாம் ஆசைப்படுது. என் மைண்ட் இதெல்லாம் செய்யணும்ன்றது நம்ம எல்லாரும் துடிக்கிறோம். ஆனாலும் கூட அந்த மைண்ட் அந்த டியூனிங்குள்ள இல்ல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் டெய்லி காலையில முடிச்சு, ஆண்டவரே நீங்க ஒளியா இருக்கீங்க ஆண்டவரே, என்னையும் கூட இந்த உலகத்துக்கு ஒளியா மாத்தினீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இந்த பாசிட்டிவான இந்த அஃபர்மேஷன் இதை மீண்டும் 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 சொல்லும் பொழுது நம்ம மைண்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் போய் முழுமையா உட்காரும் பொழுது நம்ம அதை போலவே மாற நம்ம ஆரம்பிச்சிருவோம். அப்போ பிரச்சனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். நம்ம மங்கி எறியறதுக்கு சத்துருவான நிறைய காரியங்களை கொண்டு வரதான் செய்வான். ஆனா அந்த காலகட்டத்துல கூட ஒரு ஜெபத்தோட இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே நீங்க ஒளியினால நிரப்புங்க ஆண்டவரே, நான் என்னை அழைத்த அழைப்பு உண்மை உள்ளது, நான் இன்னும் கூட இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்க மகனாக உம்முடைய பிள்ளையாக நான் பிரகாசித்து எரிகிற ஒளியாக மாறத்துக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வாசித்த 2 வசனங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வசனம் 8, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15, நான் மீண்டும் வாசிக்கிறேன். எபேசியர் 5:8 சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். இதே போல பிலிப்பியர்ல 2:15 சொல்லுகிற பிரகாரமாக, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்குன்னு பாக்குறோம். அப்ப எங்கெல்லாம் நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்ற பிறகு கூட அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்காம பிரகாசித்து எரிய விடாம பிசாசு தடை செய்கிறானோ, இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணி அந்த வாழ்க்கை இன்ஹெரிட் பண்ணும் பொழுது நம்முடைய இந்த அந்தகார கிரிகளை நம்ம மிக எளிதாக விட்டு வெளியே வரத்துக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப 2வது நம்ம பார்க்க போறது பரிசுத்தத்தின் மூலம் இருளை மேற்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அந்தகார கிரிகளை முதல்ல தேடி ஆராய்ஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நிதானித்து உட்கார்ந்து எங்கெல்லாம் நான் கர்த்தரை திருப்திப்படுத்தாம நான் துக்கப்படுத்துறேன்ற காரியங்களை ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ எங்கெல்லாம் அப்போ வாழ்க்கையில டெய்லி காலைல முடிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், இந்த எல்லா காரியங்கள்லயும் எங்கேயாவது நான் பிரகாசித்து எரிகிற ஒளியா இல்லாம நான் மங்கி எரியறேனா, இல்ல அந்த ஒளியை பிரதிபலிக்காம இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் ஏதாவது கர்த்தரை வெளிச்சத்தை அந்த கர்த்தர் தந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க விடாம தடை செய்கிறதா, எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆகிறனா, நான் இன்னும் கூட எல்லா சத்தியமும் அறிந்தும் கூட தேவன் ஒருவரின் தெரியும், ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தெரியும், எல்லா சத்தியங்களும் அறிந்த பிறகும் கூட இன்னமும் கூட இந்த உலகத்தோட இன்னும் மற்ற போதனைகளிலே சிக்குண்டு அலைப்புண்டு திரிந்து கொண்டு இருக்கிறேனா என்று சொல்லி நம்ம நிதானித்து அறியணும். ஆனா நம்ம எல்லா சத்தியமும் தெரிந்தும் கூட அதுக்கு நம்ம கீழ்ப்படியாம சரி அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறது கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. சத்தியம் வெளிப்பட்டுருச்சு, தேவன் ஒருவருன்ற காரியம் வெளிப்பட்டு ஆயிடுச்சு. வெளிப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானத்தின் மூலமா தான் என்னுடைய பாவம், சாபம், அக்கிரமங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆனா இது வரைக்கும் நம்ம ஞானஸ்நானமே வாங்கலைன்னா என் பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் இன்னும் கழுவப்படவே இல்லையே. அப்ப கழுவப்படாம இன்னமும் நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வே இல்லாம நம்ம என்ன பண்றோம்,
இந்த கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனைகளுக்கு வந்து கீழ்ப்படியாம ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு வாழ்க்கையை அது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு தள்ளி போடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பரிசுத்தமாக கர்த்தருக்கு முன்பாக வாழ முடியும்? நம்ம பரிசுத்தமா மாறினா தானே மத்தவங்களுக்கு வந்து நம்ம பிரகாசித்து எரிகிற ஒளியார மேல மாற முடியும். அப்போ ஈவன் ஒரு மெச்சூரான நம்ம வந்து ஆவிக்குரிய முறையில நம்ம வந்து இன்னும் வளர்ந்த பிள்ளைகள் கூட சம்டைம்ஸ் வந்து என்ன பண்றோம், சில பாவங்களால நம்ம வந்து கரைபட்டு நம்ம போய் நம்ம கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாக இல்லாம நம்ம வந்து மங்கி எரிகிற ஒளியாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ காம்ப்ரமைஸ், ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ், அப்ப கர்த்தர் நம்ம கொடுத்த கட்டளைகள் தெரிந்தும் கூட அது கீழ்ப்படியாம இருக்கிறது, பர்சிஸ்டன்டா ஏதாவது ஒரு பாவம் மீண்டும் 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 செய்து கொண்டே இருந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி கான்சியஸ், என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியல, கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்கலையான்னு தெரியல, இதை மேற்கொள்ளவும் முடியல, எனக்கு வந்து உதவியும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போய் அவங்க வந்து தன்னுடைய ஒளி பெற்றும் கூட அதை பிரகாசித்து எரியாம வந்து சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனைகள். ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து கர்த்தர் நமக்கு தீர்வை கொடுத்திருக்காரு. அதை குறித்து நம்ம வாசித்து பார்ப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஆமென். ஆமென். இரவு சென்று போயிற்று. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்கு முன்பாக இருளில் இருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அது இல்லை. சோ ஆகையால் அது வந்து சென்று போன காரணத்தினால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, அப்போ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் அந்தகார கிரிகள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகும் கூட எதெல்லாம் இந்த பழைய மனுஷனோட அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த மனுஷனுக்குரிய அந்த பேட்டர்ன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற அந்த சின்ஃபுல் ஹேபிட்ஸ் என்ன, அந்த பாவத்துக்குரிய எண்ணங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நாம் தான் அதை தேடி அதை கண்டுபிடிக்கணும். அதான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வதற்கு முன்பாக இந்த அந்தகார கிரிகளை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையிலிருந்து அதை எலிமினேட் பண்ணணும். அது வந்து டீப் ரூட்டடா, எப்போ வந்து ஒரு விதை விதைக்கப்பட்டு வந்து அந்த விதை வந்து எப்படி அந்த வேர் விட்டு அது எப்படி வந்து மண்ணுக்குள்ள வந்து ரொம்ப பாதாளத்துக்குள்ள வந்து அது படர்ந்து விரிகிறதோ, அது போல நமக்குள்ள என்ன அந்தகார கிரிகள் இருக்கு அப்படின்ற நமக்கு வந்து நம்ம அதை உட்கார்ந்து நிதானித்து பார்த்தா மட்டும்தான், அதை நிதானித்து பார்த்து அதை வேரோட பிடுங்கி எரிந்து வெளியே போட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஒளியின் பிள்ளைகளாக நமக்கு மாற முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 வாசிக்கலாம். 1 Thessalonians 5:5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். ஆமென். நம்ம முதல்ல நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டாபிக், அது போல நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் ஒளியாக இருக்கிறார், நாம் இந்த உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். அதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ற மாதிரி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலில் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம வந்து இந்த இருளுக்குரிய காரியங்கள்ல இருந்து நம்மை நாமே ஐசோலேட் பண்ணிக்கணும். We have to separate ourselves from இந்த darkness, இந்த டார்க் வேர்ல்டு. இந்த உலகம் வந்து அந்தகாரமாக தான் இருக்கிறது. ஆனா அந்த அந்தகார கிரியைக்கு உட்படாமல், அந்த இருளுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக, பிரகாசித்து எரிகிற பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, பிரகாசித்து எரிகிற ஒளியாக நம்ம மாறணும்னு சொல்லிதான் இங்க பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசிக்கலாம். John 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஆமென். ஆமென். சோ இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் சொல்லி இயேசு இங்க பேசுகிறார். அப்போ இட் கால்ஸ் ஃபார் அர்ஜென்சி. ரொம்ப அர்ஜென்ட்டா, ரொம்ப அர்ஜென்சிக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் அறிந்தும் கூட இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார்ன்ற காலகட்டம் வந்து நமக்கு தெரிந்தும் கூட, அது சமீபமா இருக்குன்ற புரிஞ்சும் கூட, நமக்கு வந்து இந்த நேரத்துல இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அது ஒரு ட்ராப் மாதிரி. நம்ம வந்து எல்லாம் தெரியும், ஆனா தெரிஞ்சு கூட மனமாற்றத்துக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு டிராப்புக்குள்ள நீங்க மாட்டிக்காதீங்க. இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ வாசிப்போம். 1 யோவான் 1:7, 1 John 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென்.
ஆமென். இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். சோ ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா, நம்முடைய ஐடென்டிட்டி தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்டவராக இருக்கிறார். அவர் ஒளியாக தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த ஒளியாக இருக்கிற தேவன் அவர் எவ்வளவு அவரோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அப்ப பர்சனலா நான் கூட இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக் கொண்டு அவர் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரோ அதை பிரதிபலிக்கிறவனாக மாற வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்ப நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவருடைய ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்போ இது சபையாகிய சரீரம் எல்லாவற்றிலேயும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் ஒளியாக இருந்து நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ பரிசுத்தமும் இப்ப இந்த ஐக்கியமும் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அதுதான் இங்க பாக்குறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருடைய ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்போ ஹோலினஸ் அண்ட் ஃபெலோஷிப் இது ரெண்டுமே என்ன நடக்குது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அப்ப நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அந்த ஃபெலோஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, அப்போ ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த நேரத்துல அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ ஒருவேளை நான் பரிசுத்தமாக நடப்பதற்கு ஏதாவது ஒரு தடை இருக்கிறது அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு பாவம் இங்க இருக்குன்னு பார்க்கும் பொழுது அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அது ஆண்டவர் அர்த்தம் சொல்றாரு. 1:9 சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஏன்னா பலவீனம் உள்ளவராக நம்ம எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பாவம் என்னது என்று அறிந்த பிறகு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்று இன்னும் பிரகாசித்து எரிகிற ஒளியாக. அப்போ இந்த கிரேஸ், அப்போ இந்த கிருபை அப்படின்ற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாமல் ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மால பரிசுத்தம் உள்ளவர்களாகவே வாழ முடியும் அப்படின்றத இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். தீத்து 2:14, டைட்டஸ் 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். ஆமென். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு பாக்குறோம். சோ இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களை உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த நோக்கமே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம ஏன் சுத்திகரிக்கப்படணும்? அதனாலதான் முந்தின அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, சகல அக்கிரமங்கள் என்று நம்மை மீட்டுக் கொண்டு நம்ம எல்லாரும் பாவமே நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ நீதிமானை ரட்சிக்க கர்த்தர் வெளிப்படவே இல்லை, அவர் பாவிகளை ரட்சிக்கவே வெளிப்பட்டார். அப்போ அவர் நம்ம பாவிகளாக இருந்த காலகட்டத்திலேயே நாம் பாவிகள் என்று அறிந்த பிறகு அவர் தயவுள்ள கிருபை சித்தத்தின்படி அவர் இறங்கி நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப தம்மை தாமே ஒப்பு கொடுத்த காரணம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தது சத்தியம். ஆனா அதுக்கப்புறம் அதோட அது ஸ்டாப் ஆகல. தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும். சோ கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை சுத்திகரித்ததற்கு காரணம் நம்ம எல்லாரும் பாவத்துல இருந்தோம். அந்த பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தமக்குரிய சொந்த ஜனங்களாக தேவன் பரிசுத்தம் உள்ளவராக அவர் இருக்கிறார். அவரிடம் எவ்வளவேனும் இருளில்லை. நான் அவரை தரிசிக்கணும் அப்படின்னா நானும் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தா மாத்திரம்தான் அவரை தரிசிக்க முடியும். சோ தமக்குரிய சொந்த ஜனங்களாக நாம மாறணும் அப்படின்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். சோ தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்ம மாற வேண்டும். சோ நம்ம சுத்திகரித்து நம்ம அக்கிரமம் மீட்டுக் கொண்டு நம்ம பரலோகத்தை கூட்டி போகிறதுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனா அத்தோட மட்டும் அவர் ஸ்டாப் பண்ணாம நம்மிடம் சில காரியங்களை அவர் செய்ய சொல்லி அவர் நம்ம கேட்கிறார். அப்போ நம்ம அவர் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அது மாத்திரம் இல்லாம நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் கொண்டு நம்ம புறப்பட்டு போக வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 12:14, ஹீப்ரூஸ் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ அந்த பரிசுத்தம் அப்படின்ற காரியம் இட் இஸ் நான் நெகோஷியபிள், ஜீரோ டாலரன்ஸ். இப்போ இதுல ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. பரிசுத்தம் இல்லாம இயேசுக்கு தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றத இந்த வார்த்தைகள் நம்ம மீண்டும் 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 கேட்டு நம்ம இருதயத்திலே பிரமாணமாக எழுதி வைத்து நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம்.
அப்போ அதை வாழ்ந்து கொண்டிருக்க கூட டைம் ஃப்ரேம்ல கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இடரை விழுகிறதுக்கு காரியங்கள் வரதான் செய்கிறது. ஆனாலும் அந்த காரியங்கள் வந்தாலும் கூட அதுக்கு இடம் கொடுக்காம அந்த ஒளியை பெற்ற பிள்ளைகளாக நம்ம பிரகாசித்து எரிய சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்போ யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். இங்க நாடுங்கள் அப்படின்ற வார்த்தை வருகிறது. அப்போ நாடுங்கள் அப்படின்னா அதை நான் தேடி நான் பின்தொடர்ந்து போகணும். எல்லாரோடனும் நம்ம சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருந்தா மட்டும் என்னால பரிசுத்தமாக இருக்க முடியும். நான் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்னால கர்த்தரை தரிசிக்கவே முடியும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் இந்த காரியங்களை. சோ யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்ப சமாதானமா இருந்தா மட்டும்தான் எனக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ முடியும். நான் பரிசுத்தம் உள்ளவனாக நான் வாழ்றதுக்கு அதை தேடி நாடி ஓடணும்னு சொல்லி இங்க வார்த்தைகள் சொல்லுகிறது. ஏன்னா அதை நாடுங்கள், பர்சியூ இட், சேஸ் இட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதை பர்சியூ பண்றது மட்டும் இல்லாம அதை பர்சியூ பண்ணும் பொழுது பரிசுத்தமாக இருந்தா மட்டும்தான் என்னால கர்த்தரை தரிசிக்க முடியும்ன்ற வார்த்தைகள் இந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப மூன்றாவதா நான் பார்க்க போற தலைப்பு, நற்கிரிகளை நாம் நடப்பிக்கணும். இப்போ நமக்குள்ள இருள் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நமக்குள்ள இருள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருள் கிடையாது. அப்போ we are light. நாம இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம். அப்போ ஒரு காலகட்டத்துல வந்து ஒளியாக இருள்ல இருந்த நம்ம எல்லாரும் வந்து நம்ம அந்த ஐடென்டிட்டி, நம்ம யார், அந்த இருளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஒளியின் பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அப்போ அந்த ஒளியாக நம்ம மாற வேண்டும். இந்த டார்க்னஸ் போயிடுச்சு, அந்த இருள் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒளியின் பிள்ளைகளாக அந்த நற்கிரிகள் மூலமா நம்ம வந்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற பிள்ளைகளாக மாறணும். ஆனா ஏன் என்னால் அதை செய்ய முடியல? எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். என்னால செய்ய முடியாம போகிறதுக்கு சில காரியங்கள் பார்க்கும் பொழுது, முதல்ல இதை ப்ரோகாஸ்டினேஷன், அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப என்ன அவசரம், நம்ம வந்து பர்சனலா சில காரியங்கள் சிலது இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தனக்கு மாம்சத்துக்கு முக்கியத்துவமான காரியங்கள் என்ன பண்றோம், அதை முன்னிலைப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்ன தள்ளிட்டு நம்ம வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நமக்கு எது தேவையோ அந்த காரியங்களை மாத்திரம் நோக்கி ஓடுறோம். இது முதலாம் கற்பனைக்கு விரோதமான செயல்பாடுகளாக இருக்கிறது. இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோகாஸ்டினேஷன், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு எண்ணங்கள். அடுத்ததா, நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து என்கிட்ட பண வசதி பெருசா கிடையாது, நான் வந்து எனக்கு பெருசா வசனங்கள் எனக்கு தெரியாது, நான் வந்து எவ்வளவு செஞ்சாலும் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்குது, அதனால நான் ஒண்ணும் செய்யாமலே விட்டுறேன்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறது. நம்ம யாரும் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியோ இந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்களையோ சத்துரு என்ன பண்றோம், இதயத்துல விதைக்கிறான். நம்ம என்ன பண்றோம், அதை நம்பிக்கிட்டு அதை போல மாற ஆரம்பிச்சிடும். என் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள யாரும் போக தேவையே இல்லை. நம்ம வந்து எதை செய்தாலும் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது வந்து மேன்மையாக எண்ணப்படுகிறது. அவருக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது அவர் சொல்றாரு, நான் ஒரு டம்ளர் தண்ணி நீ வந்து சகோதரனுக்கு கொடுத்தா கூட அதுக்குரிய பலன் உனக்கு வந்து கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ நம்ம எதை செய்தாலும் வந்து கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படக்கூடிய பிள்ளைகளாக செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்கிட்ட ரிசோர்ஸ் இல்ல, என்கிட்ட டைம் இல்ல, என்கிட்ட பணம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியங்களை வந்து ஒரு எக்ஸ்கியூஸா நம்ம சொல்லாம நற்கிரிகளை நடப்பிப்பதற்காகவே நாம் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற காரியங்களை புரிந்து கொள்ளும் விதமாக வாசிப்போம். எபேசியர் 2:10, எபேசியன்ஸ் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். நற்கிரிகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பதான் நம்ம வாசிச்சோம். நம்ம அந்த காலத்துல இருந்தோம். கர்த்தர் வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, தீத்து 2:14, சகல அக்கிரமங்களினின்றும் நம்மை மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது நீங்களும் நானும் நற்கிரிகளை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுக்காகவே நாம் மீண்டுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள், அப்ப பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள், இயேசுவுக்கு பிரியமானது என்னவோ அதை மாத்திரம் நடப்பிப்பதற்கே நாம் மீண்டுமாக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து கண்ணை முழிச்சு கண்ணை சிமிட்டுறது கூட நம்ம எந்த நேரத்துல எந்த காரியங்களை செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து இயேசு கிறிஸ்து முன்னதாகவே எல்லாவற்றையும் ஒரு டீட்டெயில்டான ஒரு பிளான்,
ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் அவர் போட்டு வச்சிருக்கிறார். அப்போ அந்த ப்ளூ பிரிண்டை நம்ம என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டானா ஆட்டோமேட்டிக்கா நற்கிரிகளை நம்ம வந்து செய்ய வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த ப்ளூ பிரிண்ட் தெரியாம, கர்த்தர் என்ன விரும்புகிறான்ற காரியம் புரியாம, இல்லைன்னா சில டைம் இந்த பலவீனங்கள்னால நம்ம வந்து செய்கிற அதை வந்து மறுதளிச்சு அதை செய்யாம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்காக நம்ம சிருஷ்டிக்கப்படவே இல்லை. மீண்டுமாக நம்ம வந்து அக்கிரமங்களில் நம்ம கழுவப்பட்டு சுத்திகரித்தது எதுக்காக அப்படின்னா, இந்த வசனங்கள் சொல்லுகிற பிரகாரமாக நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஆமென். ஆமென். சோ விசுவாசமும் கிரியை இல்லாது இருந்தால் தன்னிலே தான் செத்ததா இருக்கும். இப்போ இது நிறைய காரியங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து வந்து இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இந்த நற்கிரிகளை நடப்பிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். என்னன்னு பார்க்கும்பொழுது ஞானஸ்நானம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறணும், ஆவியின் கனியை வெளிப்படுத்தணும். அப்போ எங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு வந்து உதவி செய்ய தேவைப்படுகிறதோ அந்த உதவி செய்யணும். அப்போ ஏழைகளை வந்து பாத்துக்கணும். அப்போ வந்து ஒருத்தர் சுகம் இல்லாம இருக்காங்க, சுகவீனமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணணும். பிசாசோட கட்டல் இருக்காங்கன்னா போய் ஜெபம் பண்ணணும். அப்போ பொய் சொல்லக்கூடாது, ஒருவரை ஒருவர் மன்னித்து கொண்டு ரெக்கன்சைல் ஆகணும். அப்ப சமாதானத்தை அடுத்த காரியங்களை பேசணும், சத்தியத்தை கொண்டு போய் வெளியே சேர்க்கணும். மாதிரி இந்த மாதிரி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்காரு. அப்போ இது எல்லாம் அறிந்தும் கூட விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் பார்க்கிறோம். இது எல்லாவற்றும் அறிந்து கூட இந்த நற்கிரிகளை கர்த்தர் நான் செய்ய சொல்றாருன்ற அந்த உணர்வு எனக்கு வந்தும் கூட நான் செய்யாம போனேன்னா அது தன்னிலே தான் செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர்ல வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9. கலேஷியன்ஸ் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நம்ம எல்லாரும் வந்து கர்த்தரை வந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிந்த பிறகு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரம்தான் என் வாழ்க்கையில நடப்பிப்பேன், அதுக்கு விரோதமா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்ற அந்த பூரண நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அதற்கேற்ற கிரியைகளை நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய அளவுக்கு தக்கதாக நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கு. அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம இயேசுவுக்கு நான் வைராக்கியம் பாராட்டுவேன், எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரம்தான் என் வாழ்க்கையை நடப்பிப்பேன்றத அந்த உறுதியோட நம்ம எல்லாரும் நம்ம ஓட்டத்தை தொடங்கி இருப்போம். என்னைக்கு ஞானஸ்நானம் வாங்கணுமோ, என்னைக்கு இயேசுக்கு சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு இந்த முடிவை நம்ம எல்லாரும் செய்த பிறகு நம்ம வாழ்க்கையில வந்து இயேசுவுக்கு விரோதமான சில காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொழுது நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். சொந்தக்காரங்களோ இல்ல கூட இருக்கிற நண்பர்களோ இல்ல வேலை ஸ்தலத்திலோ சில பேர் வந்து அந்தகார கிரிகளை வந்து நடப்பிக்க சொன்னாங்கன்னா இல்ல நான் செய்ய மாட்டேன், நான் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்த்து நின்றுப்போம். அந்த எதிர்த்து நின்ற காலகட்டங்கள்ல வந்து நம்ம வந்து நம்முடைய உறவுகள் கூட முறிஞ்சு போயிருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஓட்டம் வந்து தொடங்கின ஓட்டம் வந்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளதாக இருக்கிறது. அதனால வந்து எனக்கு சில காரியங்கள்ல வந்து ரொம்ப பிரியமா இருந்திருக்கும். சில பாவங்களை வந்து செய்வதற்கு நான் வந்து ரொம்ப ஆர்வமா ஓடி இருக்க காலகட்டங்கள் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிந்த பிறகு அதை நான் செய்யாம அதை முழுமையாக வெறுத்து ஒதுக்கி என்னை நானே ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்த காலகட்டங்களும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய இருந்திருக்கும். அப்போ நம்முடைய ஓட்டம், நம்முடைய துவக்கம் வந்து அருமையான ஒரு துவக்கமாக இருந்திருக்கும். ஆனா இந்த வசனங்கள் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெட்டிக், ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு அது நமக்குள்ள வரவே கூடாது. ஏன்னா நம்ம தொடக்கம் வந்து நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கிறது, அது வந்து ரொம்ப வைராக்கியமாக ஓடுகிற ஒரு தொடக்கமாக இருக்கிறது. அப்ப அந்த தொடக்கத்தை அந்த தூக்கத்தை செய்த நாம் வந்து ஒருபோதும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெட்டிக், அந்த ஆவிக்குரிய ஒரு சோர்வுக்குள்ள நம்ம யாரும் போய் விடாமல், ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் கர்த்தருக்காக ஒதுக்கி நான் இப்படிதான் வாழ்வேன், நான் இயேசுவோட பிள்ளை, இதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு முடிவெடுத்து வாழுகிற நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவன் அப்படின்ற அந்த உள்ள பிரவேசிக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாக போய்விடும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தளர்ந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று பாக்குறோம். சோ நம்ம வந்து அதை வந்து விட்டு விடாமல், நம்ம செய்த காரியங்களை வந்து தூக்கத்தை வந்து விட்டு விடாமல் இன்னும் அதிக உற்சாகத்தோட ஓட சொல்லி அந்த நற்கிரிகளை செய்ய சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 10. கொலோசியன்ஸ் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். ஆமென். நற்கிரிகளுமாக கனிகளை தந்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது?
கடைசியை முடிக்கிற பார்த்தா சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். எது அது பாத்திரராய் நடந்து கொள்றது பார்க்கும்பொழுதுதான் ஆரம்பத்தை சொல்றாரு, சகல விதமான நற்கிரிகளாக கனிகளை தந்து. அப்போ நற்கிரிகளை வந்து நடப்பிப்பதற்காக மாத்திரமே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அப்போ அது சிருஷ்டிக்கப்பட்டு அது மாத்திரம் இல்லாம தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, அப்ப தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய நான் எதை செய்யணும், எந்த நற்கிரியை நான் வெளிப்படுத்தணும்ன்ற காரியங்கள் வந்து எனக்கு தெளிவாக வெளிப்படுத்தி கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அப்ப வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அதை வாழ்க்கையில வந்து அதை தெரிந்த மகளாக மாத்திரம் இல்லாமல் அதை நடப்பிக்கிறவராக நம்ம மாறும் பொழுது கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நம்மால் நடந்து கொள்ள முடியும். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 18. 1 Timothy 6:18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும். ஆமென். ஆமென். அப்போ நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக நம்ம மாற வேண்டும். அப்போ நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து புரிந்து கொண்டு நற்கிரியைகளை வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும். நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். எதை செய்தாலும் அது தாராள குணமுள்ளமாக. ஏன்னா அந்த நற்கிரி அப்படின்றது வந்து நம்ம செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமம் நம்ம நற்கிரிகள் மூலமா அங்க வெளிப்படுகிறது. ஏன்னா மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இயேசுவோட பிள்ளை, இவங்க வந்து பிரகாசத்தை எரிகிற ஒளியாக இருக்கிறாங்க, இவங்களை போல நாமளும் மாறணும்னு சொல்லி நம்முடைய கிரிகளை பார்த்து மற்றவர்கள் வந்து மனமாற்றம் அடைவதற்கு நாம் வந்து உதார குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து மத்தவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் மனமாற்றத்துக்குள்ள வருவாங்க. வாசிப்போம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 36 வரை. Matthew 25:35-36. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். ஆமென். அப்போ நற்கிரியைகள் நியாய தீர்ப்பு நாளிலே வந்து கர்த்தர் நம்மை பார்த்து கேட்க போற கேள்விகள் இதுதான் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட், இதுவும் வந்து ஒரு வரைபடம். எதுக்கு வரைபடம்? நற்கிரியைகளுக்கு வரைபடம். என்ன செய்யணும்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாகிறதுக்கு முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தராக இயேசு கிறிஸ்து கைகளை விரித்து உங்களை என்னையும் அழைக்கிற அந்த தருணத்துல அதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிற காரியம் இதுதான். பசியா இருந்தேன், எனக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்க. தாகமாயிருந்தேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீங்க. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் வியாதியாயிருந்தேன், எனக்கு விசாரிக்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கர்த்தர் அவர் சொல்றாரு இடத்துல. அப்போ நம்ம நற்கிரிகள் என்னென்ன செய்யணும்ன்றதையும் வந்து ஒரு வந்து வசனங்கள் நமக்கு வந்து ரொம்ப கிளியரா சொல்லி கொடுக்குது. அதான் ஆரம்பத்துல பார்த்தோம், கொலோசியர் 1:10 நற்கிரிகளுமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. இன்னும் அதிகமாக வசனங்களை வாசித்து புரிந்து கொள்ளும் பொழுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத வந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ஒரு சாட்சி உள்ள ஒரு ஊழியம் நம்ம செய்யணும் எல்லாருமே. அப்போ நம்ம எல்லாரும் வந்து ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் 1 பேதுல வாசிக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் நின்று அவர் ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ அவருடைய புண்ணியங்களை வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய அவரிடம் பெற்ற அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாருக்கும் நம்ம மேல் சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. இந்த ஊழியம் வந்து சில பேருக்கு மாத்திரம்தான், இந்த பிரதருக்கு மாத்திரம்தான் இருக்கு, இந்த சிஸ்டருக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பார்க்காம நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ள நம்ம அவயவங்களாக இருக்கிறோம். தலை ஒண்ணுதான், சரீரம் ஒண்ணுதான். அந்த ஒரே சரீரத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கத்தான் செய்கிறது. எப்படி ஒரு சரீரத்துல வந்து அந்தந்த அவயங்கள் வந்து தன் அளவுக்கு தக்கதாக வேலைகள் செய்கிறதோ, அது போல சபையாகி சரீரம் வளரணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு சாட்சி உள்ள ஊழியம் எனக்கு ஏதாவது வந்து நியமிக்க கர்த்தர் கொடுத்திருப்பார். ஏன்னா அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை நாம் எல்லாரும் பெறுகிறோம். அப்போ அந்த எல்லாரும் வரத்தை பெற்ற பிள்ளைகள் ஏதாவது ஒரு வரத்தை வந்து என்னன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த வரத்தை வந்து சபையோட பக்தி விருத்திக்காக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து மாம்சத்துல ஊழியம் செய்கிறார்கள். பிலாந்தெரபிஸ்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்ப தன்னுடைய சொத்துல வந்து இத்தனை வந்து இவ்வளவு லட்சம் பணத்தை வந்து ஏழைகளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம செய்கிற காரியங்கள் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம்தான் மகிமைப்படணும். அதுதான் ஒரு சாட்சியுள்ள ஊழியம். ஏன்னா தனக்கு மேன்மை உண்டாகும்படியாக, தனக்கு வந்து செல்ஃப் சென்டர்டா, தனக்கு பெருமை உண்டானத்தக்க காரியங்களை வந்து செய்யறதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை.
நாம செய்யும் பொழுது இதன் மூலமா இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுமா மகிமைப்படாதா அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி உள்ள ஊழியத்தை நம்ம செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா சில டைம் இது செய்யும் பொழுது நான் சொன்னா நான் செஞ்சா இவங்க ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஒரு பயம், ஒரு ரிஜெக்ஷன், இல்ல ஒரு மத்தவங்க மேல ஒரு அன்பு இல்லாம ஒரு கம்பேஷனட்டா இல்லாம இருந்தா கூட நம்மளால இந்த காரியங்களை செய்ய முடியாது. இது எல்லாவற்றையும் மேற்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் அதை குறிச்ச வசனங்களை. மார்க் 10 வசனம் 45. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். ஆமென். தேவாதி தேவனே இந்த பூமிக்கு மனுஷனாக வெளிப்பட்ட பொழுது அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவே வந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். ஆனா எல்லாரும் அந்த சபையை வழிநடத்தவர்கள் ஒரு செல்ஃப் சென்டர்டா தான் இருக்கிறாங்க. தான் சபை தனக்குரிய காரியங்கள் தான் எடுக்கிறதா முடிவு அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துல இருக்க அநேக சபைகள் அப்படித்தானே பிழை உண்டு இருக்கிறது. பிசாசினால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யதானே வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்த காரணமே அதுதானே. சோ அவர் செல்ஃப் சென்டர்டா செல்ஃப் குளோரியை தேடாமல் அவர் எல்லாரையும் மீட்கணும். நம்ம இன்னும் அநேகம் பேருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம அநேகம் பேருக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் இன்னும் அநேக ஆத்மாக்கள் காப்பாற்றப்படும். எனக்கு இந்த பூமியில வாழும் பொழுது மகிமைக்காக நான் வெளியே வரல, இன்னும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப அவரிடம் இருந்து பெற்ற ஒளியை நாம என்ன பண்ணணும்? செல்ஃப் சென்டர்டா இல்லாம தனக்கு மையப்படுத்துன்ற காரியத்துக்குள்ள நம்ம போகாம இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இன்னும் அநேகர் மீட்கப்படணும்ன்ற அந்த ஆவலோட ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். இது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக அது மேன்மை உள்ள காரியங்களாக இருக்கும். இதுதான் ஒரு சாட்சி உள்ள ஊழியமாகவும் மாறும் என்று பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 வசனம் 4 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:4. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஆமென். ஆமென். இந்த பிலிப்பியர் 2 வசனம் 4 சொல்றது பிரகாரமாக அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவர்களே நோக்குவானாக அப்படின்னு பாக்குறோம். அப்போ இதே அதிகாரத்துல வசனம் 2 சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயும் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப ஏதோ ஒரு டிஃபரன்சஸ் ஒப்பீனியன் அந்த சபையில இருந்துக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பவுல் இதையே எழுதணும். பிலிப்பியர் சபை ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் சபையாருக்குள்ள இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சொல்றாரு இந்த இடத்துல, நீங்க எல்லாரும் ஒன்றே சிந்திங்க, ஏக அன்பா இருங்க, இசைந்த ஆத்மாக்களை ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவர் எதை செய்தாலும் தனக்காக செய்யாதீங்க, அது பக்தி விருத்திக்கான காரியங்களை செய்யுங்க, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகள் நோக்குவானாகன்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல அன்பா அவருக்கு எழுதி கொடுக்குறாரு. இப்ப ஒரு மனுஷனாக இருக்கிறனா நம்முடைய நேச்சர் ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்றோம்னா, எனக்கு இதுல என்ன, நான் ஒரு காரியத்தை செய்யறேன், இது நம்முடைய நேச்சர், இதை மாத்த முடியாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா இதுல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை நம்ம எல்லாரும் செய்கிற காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்ப தனக்காக நம்ம செய்கிறது இது ஹியூமன் நேச்சர். தனக்கு மட்டும் செல்ஃப் சென்ட்ரிக்கா எனக்கு இதுல என்னன்னு சொல்லிட்டு தன்னை குறித்து மையப்படுத்தி கொண்டு தனக்கான மாத்திரம் நோக்காம பிறனுக்கானவைகளையும் நீங்க யோசிங்க. சோ தனக்கும் உண்டானவர்களை யோசிங்க, மற்றவங்களுக்காக யோசிங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் நமக்கு எழுதி கொடுக்குறாரு. அப்போ இதை செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றைய சிந்திக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள வரும். வாசிக்கலாம். கலாத்தியர் 5 வசனம் 3. Galatians 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. அப்போ விடுதலையாக்கப்பட்ட நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாண கிரியைகளை நடப்பிக்கணும், அதை நடப்பிச்சு அந்த 613 கடலையும் கடைபிடிக்கணும், கடைபிடிச்சு மட்டும்தான் நீதிமானாக மாற முடியுன்றது பழைய ஏற்பாடு. அது எல்லாம் அந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் நம்ம நீங்களாக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு வேற ஒரு கட்டளையை நம்ம கொடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறுவது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அது மாத்திரம் இல்லாம தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பது அப்படின்ற அந்த கட்டளைக்குள்ள எல்லாரும் வந்துட்டோம். அப்போ நமக்கு என்ன வேணா செய்யலாம்,
எனக்கு தான் நியாயப்பிரமாண கட்டளை இல்லையே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணா செய்யலான்ற மாதிரி இல்லாம நம்ம வந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மேல் வைத்த விசுவாசம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் தான் செய்யறதுக்கு நம்ம கடமை இருக்குது. சோ விடுதலையாக்கப்பட்ட நம்ம இயேசுவுக்கு அடிமைகளாக நம்ம எல்லாரும் மாறி இருக்கிறோம். அப்போ இந்த விடுதலை வந்து நம்ம வந்து லைசன்ஸ் பாவம் செய்யறதுக்கு இல்ல நம்ம அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் நடப்பிப்பதற்கு லைசன்ஸ் இல்ல. இந்த லிபர்ட்டி, இந்த ஃப்ரீடம் அப்படின்றது வந்து நம்ம வந்து கர்த்தருடைய கட்டளைகள் கீழ்ப்படிவதற்காக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப கலாத்தியர்ல அந்த 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 21 வரை வாசிக்கும் பாத்தீங்களா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியலங்கமா இருக்கின்றன சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி கிரியைகள் எதுவா இருந்தாலும் சரி அதை வெறுத்து ஒதுக்குறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பாக்குறோம். அப்போ அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, அப்ப வசனம் சொல்வது பிரகாரமா நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப அன்பினாலே நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செய்து பலப்படுத்திக் கொண்டு இன்னும் அதிகமான விசுவாசத்தை வளரணும்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு கற்பிக்கிறது. வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 Peter 4:10. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். ஆமென். ஆக்ட் as a steward. இப்ப இந்த உக்ரானக்காரன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூவர்ட்னா யாரோ ஒரு வேலைக்காரன். அப்போ தனக்கு இந்த வசனங்கள் சொல்லுகிறது அவனவன் பெற்ற வரத்தின்படியே. அப்போ நம்ம எல்லாருக்கும் வரம் இருக்குது அப்படின்றது இந்த வசனங்களும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு வரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும். அப்ப நான் பெற்ற அந்த வரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாக, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வெளிப்பட்ட பொழுது அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அவர் ஊழியம் செய்யவே வந்தார். அப்ப அவரிடம் இருந்து ஒளியை பெற்ற நானும் கூட ஊழியத்தை பெறுவதற்காக அல்ல, ஊழியத்தை செய்வதற்காக வெளிப்பட்டிருக்கிறேன். அதான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நல்ல உக்கிரானக்காரனை போல, ஆக்ட் ஆஸ் a good steward, ஒரு நல்ல வேலைக்காரனை போல நான் பெற்ற அந்த வரத்தை சபையோட பக்தி விருத்திக்காக நான் பயன்படுத்தணும். அப்ப நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக நான் வந்து சபை பக்தி விருத்தி அடையணும். அந்த பக்தி விருத்தி அடையும் பொழுது அதில் நான் பெருமை கொண்டு நான் வந்து விழுந்து போகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லா, ஏன்னா இது எல்லா மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே போய் சேரணும் அப்படின்ற அந்த எண்ணங்களோட நம்ம ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இயேசுவின் நாமம் நம் மூலமாக அது வந்து மகிமைப்படும்ன்றதை பாக்குறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாம். Galatians 2:6. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். ஆமென். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, அது எமோஷனலா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து வெளிப்படுது, அவங்க வந்து பாரத்துல இருக்கிறாங்க வெளிப்படும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன? அந்த அன்பு அப்படின்ற ஒரு காரியம் தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அன்புனா என்ன, அதோட டெஃபினேஷன் என்னன்றதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, அது வந்து எமோஷனலா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படும் பொழுது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நிறைவேற்றும் பொழுது நம்ம ஒரு சாட்சி உள்ள ஒரு ஊழியம் நம்ம வந்து செய்கிற பிள்ளைகளாக நம்மளால மாற முடியும். வாசிப்போம். லூக்கா 6:31. Luke 6:31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆமென். ஆமென். சோ அந்த எல்லா கற்பனைகளுக்கும் மேலான கற்பனையை வந்து கர்த்தர் சுருக்கி நமக்கு 2 கற்பனையை கொடுத்திருக்காரு. நம்ம இப்பதான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து தன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோல்டன் ரூல். அப்போ இதுதான் சொல்றது போல மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ மற்றவங்க எனக்கு செய்வாங்க எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக இல்லாம முதல்ல நான் எப்படி ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு நான் விரும்புகிறேனோ நான் என்ன பண்ணணும், மற்றவங்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப மற்றவங்க மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்னையும் வந்து நார்மலா அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துலனா, ஒரு சாட்சி உள்ள ஒரு ஊழியத்தை நான் செய்கிறேன், நற்கைகளை செய்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நான் வாழணும்னு சொல்லி விரும்புகிறாரோ அந்த கட்டளைகளை வந்து புரிந்து கொண்ட மகளாக நான் வந்து அதை வெளிப்படுத்தி காட்டுறதுனாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி பாக்குறோம். சோ இவ்வளவு நேரமா நம்ம பார்த்த காரியங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் நான் செய்கிற காரியங்கள் மூலமா நான் அந்த பிரகாசமாக அவர் வந்து நாம் மகிமைப்படணும். அப்ப எந்த காரியம் செய்தாலும் நான் சுடர் விட்டு எரிகிற ஒளியாக நான் பிரகாசித்து எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பார்த்துட்டு வந்தோம். சோ மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 படியாக இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு பார்க்கலாம். சோ பிரகாசித்து எரியணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகள் மூலமாகவும் அதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தணும். ஏன்னா நம்ம அடிக்கடி மெசேஜ்ல போடுறோம் பாத்தீங்களா, வாட்ஸ்அப்ல வந்து சில காரியங்கள் நடக்குது, ஞானஸ்தானம் வாங்குறாங்க, பூசா ஒருத்தங்க ஆட் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒண்ணுதான் சொல்றோம், ஆல் க்ளோரி டு ஜீசஸ். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல செல்ஃப் சென்டர்ட்னஸ் கிடையாது, நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. நம்ம எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரமே அங்கே மகிமைப்படுத்தும் கூடிய அந்த நற்கிரிகளை நம்ம செய்யணும். இப்போ இந்த பைபிள் ஸ்டடி இருந்ததோட முடியல, இன்னும் வசனங்கள் நிறைய இருக்குது. இதை வந்து அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கூட நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவர், பரிசுத்தர், உன்னதர், உயர்ந்தவர், கிருபை நிறைந்தவர். அப்பா இந்த 1 மணி நேரம் ஆன்லைன் பிரேயரை அப்பா உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அந்த வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அப்பா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அப்போ எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்படட்டும் ஆண்டவரே. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற ஆலோசனையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தாசர்கள் மூலியமா வெளிப்படுத்துறீங்கப்பா. இது கடைசி காலம் ஆண்டவரே, நாங்கள் அனைதினமும் இதை கேட்டு பரிசுத்தமா நடக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.